வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இன்னைக்கான கிளாஸ் என்னன்னா, லீவ்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ் 11 பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் 10 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா ஒரு கிளாஸ பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கிளாஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ. பட் எனக்கு இது ஃப்ரீ கிளாஸ் கிடையாது. டெய்லி என்னோட உழைப்ப நான் போட்டுட்ருக்கேன். ஒரு டாபிக்குமே அவ்ளோ டீட்டெயிலா, அவ்ளோ பொறுமையா நான் சொல்லி தரேன். ஸோ எல்லா வீடியோஸையுமே ஃபுல்லா பாருங்க. நான் சொல்ற விஷயங்கள நீங்க கத்துக்கிட்டாலே போதும். நீங்க ஒரு சூப்பரான பெஸ்ட்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா வருவீங்க. இந்த லீவ் கிளாஸ் நெறைய பேரு நெறைய விதமா போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. என்னென்ன லீஃப் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், எதுலாம் நமக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ அத நான் சொல்லி தரேன். அத தவிர்த்து கொஞ்சம் லீஃப் நான் எக்ஸ்ட்ராவும் சொல்லி தரேன். இத வச்சு தான் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்ற இந்த லீஃப நீங்க கத்துக்கிட்டாலே போதும். நீங்க எல்லா லீஃபுமே போட்டுறலாம் இத வச்சு. சரிங்களா? நான் போடுற இந்த லீஃப்ல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த லீஃப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அந்த லீஃப்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்க எந்த லீஃப் பார்த்தாலும் சூப்பரா வரைஞ்சிருவீங்க. ஸோ இப்போ இந்த லீஃப நான் பிராக்கெட் வச்சு எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்றத சொல்லி தரேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது பிராக்கெட் போட்டிருப்பீங்கல்ல. ஸோ இப்ப நானே டிஃபரண்ட்டுக்கு பக்கத்துல டி இருக்குல்ல டி, அதுக்கு முன்னாடி ஒரு சி மாரி ஒண்ணு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு பேரு தான் பிராக்கெட்டு. ஸோ அத வச்சு தான் இந்த லீஃப் நான் போட போறேன். ஓகேவா? ஸோ 2 பிராக்கெட்ட ஒண்ணா கனெக்ஷன் பண்ணிட்டு, நடுவுல ஒரு லைன் இழுத்து விட்டா இதுதான் லீஃபு. ஓகேவா? ஸோ இது நான் உங்களுக்கு ஈஸியா போடுறதுக்காக இந்த மாரி ஒரு விஷயத்த நான் சொல்லி தரேன். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் லீஃபு. இத பேஸ் பண்ணி தான் எல்லாமே போட போறோம். ஓகேங்களா? ஸோ லீஃப்னா உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரணும். பிராக்கெட். ஸோ நீங்க வேற எப்படி வேணாலும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பட் நான் சொல்றேன். உங்களுக்கு இது ஈஸியா இருந்துச்சுன்னா, இத நீங்க மைண்ட்ல எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் லீஃப் வரையலாம். ஸோ இந்த லீஃப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லீஃபு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பிராக்கெட் போடுங்க. சி மாதிரி தான். ஓகேவா? ஸோ பிராக்கெட் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டுட்டு, இன்னொரு பிராக்கெட் அதுக்கு பக்கத்துல இருந்து ஆப்போசிட் சைடுல கனெக்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான். 2 பிராக்கெட்ட ஒண்ணா கனெக்ஷன் பண்ணிட்டு, நடுவுல லைட்டா ஒரு லைன் இழுத்து விடுங்க. ஸோ இதுதான் லீஃபு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் போட்ட லீஃப்ல இருந்து ஒட்டியே ஒரு பிராக்கெட், அந்த லீஃப்ல இருந்து கீழ ஆப்போசிட் சைடுல இன்னொரு பிராக்கெட் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, நடுவுல ஒரு லைன் இழுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ சேம் மேல ஒரு பிராக்கெட், அப்படியே அதுக்கு பக்கத்துல இன்னொரு பிராக்கெட் ஆப்போசிட் சைட் பார்த்த மாரி. ஓகேவா? ஸோ 2 பிராக்கெட்ட ஒண்ணா சேர்த்தீங்கன்னா லீஃப் கிடைச்சிரும். இப்போ இந்த லீஃப சுத்தி போல்டா திக் லைன் நம்ம போட போறோம். ஸோ தின் லைன், திக் லைன் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு தெரியலன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த மாரி நம்ம ஃபைனலா இந்த லீஃப முடிச்சுட்டு, அவுட்டர்ல இந்த மாரி போல்டு பண்ணோம் அப்படின்னா, அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாரி போல்டு பண்றேன். ஸோ இந்த லீஃப் இப்படி தான் போடுவாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லீஃபு. இத வச்சு தான் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வரும். ஸோ இந்த லீஃப் வச்சு தான் அந்த நெகட்டிவ் ஃபீலிங் ஃபுல்லாவே போட போறோம். ஸோ அதனால இந்த லீஃப நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லா போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வளைஞ்ச மாதிரி போடுங்க, ஸ்ட்ரெய்ட்டா போடுங்க, லெஃப்ட் சைடு வளைச்ச மாதிரி, ரைட் ஹேண்ட் சைடு வளைச்சிருக்க மாரி. ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ, அந்த மாதிரிலாம் இந்த லீஃப போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல. ஒரு பிராக்கெட் போட்டுட்டு, அப்படியே அத ஒட்டுன மாரியே பக்கத்துல இன்னொரு பிராக்கெட் போட்டு நடுவுல ஒரு லைன் போடணும். ஸோ அவ்வளோதான். நான் சொல்றத விட, நான் பண்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும்.
ஸோ அவ்வளோதான். இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லீஃப்னாலே இந்த லீஃப் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இத நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் லீஃப் போட்டுறலாம். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எப்பவும் போடுற மாரி ஸ்லாண்டிங் எஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ கீழ இருந்து லைட்டா இப்படி ஒரு கர்வ், மேல இருந்து ஆல்ரெடி போட்ட கர்வ் கூட ஜாயின் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்படி வளைச்ச மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. மேல இருந்து ஆல்ரெடி போட்ட பிராக்கெட்டோட ஜாயின் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ பக்கத்துல இருந்து எடுக்க போறீங்க. ஒரு லீஃப் முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துல இருந்து இன்னொரு லீஃப் எடுக்க போறீங்க. அது லைட்டா வளைச்ச மாதிரி இருக்கணும். ஏன் அப்டின்னா, நம்ம எஸ் மாதிரி தானே அந்த நடுவுல இருக்க லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி தானே இந்த லீஃபையும் வளைஞ்சுட்டு போணும். ஸோ அதுதான். சேம் கீழ பாருங்க. ஸோ கீழ இருந்து லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் எஸ் எடுத்து மேல ஒரு கர்வ். அவ்வளோதான். மேல இருந்து ஒரு பிராக்கெட் மாரி வளைச்சு விட்டுறணும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாமே நான் வைன்ஸ் கிளாஸ்ல டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வைன்ஸ் கிளாஸ நீங்க நல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த லீஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு போட்ட லீஃப் வந்து நடுவுல ஒரு லைன் போடுவோம். இந்த லீஃப்ல லைன் வந்து போட மாட்டோம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான லீஃப் தான். இப்போ நடுவுல இந்த மாரி வந்து போல்டான லைனா போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இதுவுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இத இன்னொரு டைப்பா எப்படி வரையலான்னா, சேம் ஸ்லாண்டிங் எஸ் மாரி போட்டுட்டு, ஸோ லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு பாக்ஸா போட்டு ட்ரா பண்ணுங்க. இல்ல அப்படியே பக்கத்துல ட்ரா பண்ணாலும் ஓகே தான். பெரிய லீஃப் வந்து நல்லா ட்ரா பண்ணுங்க. அப்புறம் சின்ன லீஃப் ட்ரா பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணிட்டு அவுட்டர்ல வந்து சேம் என்ன பண்றேன், போல்டு லைன் குடுத்து இந்த லீஃப நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த லீஃபும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அந்த அவுட்டர்ல குடுக்குற அந்த திக் லைன் வந்து கொஞ்சம் அந்த ஓரத்துலலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா குடுத்தீங்கன்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ கீழ இந்த மாதிரி ஸ்டெம் இருக்க மாரி இப்படி லைட்டா வளைச்சு விட்டீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ 3வது லீஃப் பார்த்துடலாமா? ஸோ சேம் ஸ்லாண்டிங் எஸ் மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த செகண்ட் போட்டேன்ல, அதே லீஃப வரைஞ்சுக்கோங்க. லைட்டா இப்படி ஒரு கர்வ், ஆப்போசிட்ல ஒரு கர்வ். ஓகேவா? லீஃபே தான். அத லைட்டா அந்த ஸ்லாண்டிங் எஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி பக்கத்துல இருந்து வளைச்ச மாதிரி போட போறீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த லீஃபுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லீஃப் தான். ஸோ கீழ இருந்து ஸ்லாண்டிங் எஸ்ஸு, மேல இருந்து இப்டி வளைச்ச மாதிரி ஒரு லைன். ஸ்லாண்டிங் எஸ் மாரி வளைச்ச மாதிரி ஒரு லைன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அந்த நடுவுல போட்டிருக்கோம்ல அந்த எஸ் மாரி, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த லீஃப் எல்லாத்தையும் அழகா வரைஞ்சுட்டு போறீங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ உள்ள வந்து ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க நான் எப்படி ஃபில் பண்றேன்னு. ஸோ உள்ள வந்து ஒரே ப்ரெஷர்லயும் ஃபில் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி லைன் போட்டு அப்படியும் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சின்ன லீஃபா இருந்துச்சுன்னா, ஒரே ப்ரெஷர்ல ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, இந்த மாரி தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் குடுத்து ஃபில் பண்ணுங்க. அதுதான் அங்க விஷயம். ஸோ இது ஃபுல்லாவே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் எல்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரா வரும். ஸோ இந்த லீஃபுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். நான் வீடியோவே ரொம்ப ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்க சூப்பரா பார்த்து கிளாஸ வந்து என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோட கத்துக்கணும்னு நெனைச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா கத்துக்கலாம். ஸோ நீங்க கேட்கலாம், உங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் வருது அப்டின்னா, நான் அவ்ளோ டைம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு மெஹந்தி போடுறதுக்கு அவ்ளோ பிடிக்கும். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இவ்ளோ சூப்பரா என்னால போட முடியுது. ஸோ உங்களாலயும் போட முடியும். நீங்க பண்ற ஒரே ஒரு விஷயம் பிராக்டிஸ் மட்டும் தான். பிராக்டிஸ் பண்ணுங்க. யாரு நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்றவங்கள சூஸ் பண்ணி அவங்கள பார்த்து நீங்க கத்துக்கிட்டாலே போதும்.
ஒரு உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிக் குடுக்குறவங்கள்ட்ட நீங்க போய் கத்துக்கிட்டாலே, சூப்பரா மெஹந்தி நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த லீஃப் நான் முடிச்சுட்டேன் அவ்வளோதான். சேம் நான் பக்கத்துலயே ஸ்லாண்டிங்கா ஒரு மாரி ஒரு லைன் போட்டுட்டு, அதே லீஃப் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்க பெருசாவும் போட்டு இந்த லீஃப பிராக்டிஸ் பண்ணணும். சின்னதாவும் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே உங்களோட கை வந்து எப்படி வளைச்சாலும் நீங்க வளைக்கணும். ஓகேவா? ஒரு டிசைன நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அந்த டிசைன வந்து அப்படியே போட்டுறணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன். ஸோ நான் போட்ட லீஃப வச்சு தான் மேக்ஸிமம் லீஃப் வந்து இருக்கும். ஸோ நான் சொல்லி தர்ற லீஃப் தான். ஸோ இத நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே நெறைய லீஃப் வந்து நீங்க போட்டுறலாம். இத பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த லீஃபு நான் சொல்லி தந்திருக்க வைன்ஸு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே போடுவாங்க. ஸோ அவ்வளோதான். நீங்க என்னோட வாய்ஸ மியூட் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன்றத கூட பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்ப அடுத்த லீஃப் போடலாம். அடுத்த லீஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பெரிய லீஃப் வந்து ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சுக்கோங்க பெருசா. பெருசா சும்மா லைட்டா வரைங்க. உங்களுக்கு மட்டும் தெரியிற மாதிரி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, நடுவுல வந்து ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். போட்டுட்டு, ஸோ இப்ப நான் போடுறேன். இது எப்படி போடுறதுன்னு. கீழ இருந்து லைட்டா என்ன பண்றீங்க, ஒரு லைன் எடுத்துட்டே வரணும். ஓகேவா? நம்ம அந்த அவுட்டர்ல ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல. ஸோ அது வரைக்கும் நீங்க கீழ இருந்து இப்படி மேல வரைக்கும் ஒரு லைன் எடுத்துட்டு, திரும்ப மேல இருந்து கீழ போட்டிருக்க லைன் கூட கனெக்ஷன் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த லீஃப் கூட பக்கத்துல இருந்து இன்னொரு லைன் எடுக்குறீங்க. மேல இருந்து கீழ கனெக்ஷன் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். திரும்ப இந்த லீஃப் பக்கத்துல இருந்து சேம் அந்த லீஃப் எப்படி வளைச்சிருக்கோ, அதே மாரி வளைச்சு கொண்டு போயிட்டு மேல, மேல இருந்து கீழ வந்து ஜாயின் பண்றீங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த லீஃப் ஃபுல்லா போட போறீங்க. இப்போ நான் சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் பரவால்ல. இத வந்து இத விட ஈஸியா இந்த லீஃப வேற எப்படி போடலாம் அப்படின்றத நான் ஒரு 2 லீஃப் போட்டு காமிச்சுட்டு, நான் வந்து தனியா போடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த லீஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் வந்து பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது புரியலனாலும் பரவால்ல. இத விட ஈஸியா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மெத்தட்லயும் நீங்க இந்த லீஃப் வந்து போடலாம். சேம் அதே மாரி ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன், ஒரு அவுட்டர்ல ஒரு லீஃப் வந்து லைட்டா ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெத்தட் தான். ஃபர்ஸ்ட்டு பெருசா போட்டுருக்கேன். அடுத்து சின்னதா போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த லீஃப் வந்து நான் போடுறத பாருங்க. அடுத்த லீஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த லீஃப் வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கேன்ல ஒரு லீஃபு. ஸோ அதே மாதிரி தான். அது வந்து பெருசா போட்டிருக்கேன். இந்த லீஃப் வந்து சின்னதா போடப் போறேன். ஸோ கீழ இருந்து ஒரு லைன் வந்து எடுத்துக்கோங்க. எப்படின்னா, நம்ம அவுட்டர்ல ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல. ஸோ எடுத்துட்டு அங்க இருந்து கீழ ஒரு லைனு. திரும்ப அதுக்கு பக்கத்துல இன்னொரு லைன் மேல எடுத்துட்டு போயிட்டு, மேல இருந்து கீழ. ஸோ அவ்ளோதான். ஃபர்ஸ்ட்டு எப்படி வரைஞ்சனோ அதே மாதிரி தான். இது உங்களுக்கு புரியலனாலும் பரவால்ல. இத விட ஈஸியான மெத்தட்ல நான் அடுத்து சொல்லி தரேன். ஸோ இத ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஒண்ணுமே இல்ல. கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழ. ஸோ அவ்வளோதான். பக்கத்துல இன்னொரு லைன் கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழ போடப் போறீங்க. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட்டு. பட் இத விட நான் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன். ஸோ இப்படி போட்டுட்டு உள்ள வந்து ஃபில்லிங்ஸா குடுக்க போறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? உள்ள வந்து ஃபுல்லா ஃபில் பண்ண போறீங்க. பிரஷர குடுத்து நல்லா ஃபில் பண்ணுங்க. ஸோ ஒரு ஒரு லீஃபையும் அழகா ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லீஃபு. இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். நெறைய அரபிக் டிசைன்ஸ்லலாம் இந்த லீஃப் யூஸ் ஆகும். ஃப்ளோரல் பஞ்சுக்குலாம் இந்த லீஃப் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால இதையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்து நல்லா பிரஷர் குடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த லீஃப்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்ப சேம் மேல போட்டிருக்குல்ல பெருசா, அந்த லீஃப்லயுமே வந்து உள்ள வந்து பிரஷர் குடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க.
ஸோ வீடியோ வந்து நான் பொறுமையா தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ வீடியோவுமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. ஸோ சூப்பரா கத்துக்கோங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நான் வைன்ஸ் கிளாஸ்ல வந்து போட்டிருக்கேன். ஸோ வைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுது அப்டின்னா, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, அத பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே வருது. நான் சொல்லி தர இந்த லீஃப் எல்லாத்தையுமே நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்டின்னாலே, இத கிரியேட் பண்ணி தான் எல்லா லீஃபுமே போடுறாங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உள்ள வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த இன்னொரு மெத்தட நான் சொல்லி தரேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சேம் ஸ்லாண்டிங் எஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவும் போடுற மாதிரி லீஃப் கொஞ்சம் நல்லா தெரியிற மாரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல. கீழ இருந்து மேல போட்ட அந்த லீஃப் கூட இப்படி வளைச்ச மாரி கனெக்ஷன் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். கீழ பக்கத்துல இருந்து லைன் எடுங்க. ஸோ ஒரே மாரி கேப் வந்து விட்டு விட்டு பக்கத்துல லைன் எடுத்து கீழ இருந்து மேல போட்டிருக்க லைன் கூட இப்படி சும்மா கனெக்ஷன் பண்ண போறீங்க. லைனா ட்ரா பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் வைன்ஸ் கிளாஸ்ல ஆல்ரெடி நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ ஃபெதர் வைன்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, கீழ இருக்குல்ல, ஸோ இந்த 2த்துக்கும் நடுவுல ஃபில் பண்ணுங்க. அடுத்த 2 விட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கிறத ஃபில் பண்ணுங்க. ஸோ 1 விட்டு 1 அந்த மாரி ஃபில் பண்ணுங்க. அவ்வளோதான். ஃபில் பண்ணீங்கன்னா, இந்த லீஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாவும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. அந்த லீஃப் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி லைன் வந்து போட்டுட்டு வர போறீங்க. கேப் விட்டு விட்டு. அதுக்கப்புறம் ஒரு லீஃப் விட்டு விட்டு ஃபில் பண்ண போறீங்க. ஸோ கீழ ஃபில் பண்ணிட்டு, அப்புறம் அடுத்த இடத்துல கேப் விட்டுட்டு, திரும்ப ஃபில் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப நான் திரும்ப வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ சேம் ஸ்லாண்டிங் எஸ் மாரி ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு, அகைன் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, இப்போ கீழ இருந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஆல்ரெடி போட்டோம்ல. ஸோ கீழ இருந்து அந்த மேல லீஃப் அவுட் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த அவுட்லைன் கூட இப்படி வளைச்ச மாதிரி எடுத்துட்டு போயிட்டு கனெக்ஷன் பண்ண போறீங்க. அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இந்த மாதிரியும் இந்த லீஃப் வந்து நீங்க போடலாம். எனக்கு தெரிஞ்சு இதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ எது ஈஸியா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி இப்படி வளைச்சு வளைச்சு போட போறீங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நான் வைன்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். நான் ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப இத சொல்றேன்னா, ஏன்னா நீங்க வந்து இது எல்லாமே ஈஸியா கத்துக்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். பொறுமையா சொல்லி தரேன். ஸோ ஈஸியா கத்துக்கோங்க. ஸோ இப்போ சேம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல. ஸோ அதே மாரி தான். 2 இதுக்கு சென்டர்ல ஃபில் பண்ணிட்டு, அப்புறம் கேப் விட்டுட்டு திரும்ப ஃபில் பண்ணுங்க. ஸோ இப்போ கீழ அடுத்து கேப் விட்டுட்டு, அடுத்து ஃபில் பண்ணிட்டு, ஸோ அப்படி 1 விட்டு 1 வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லீஃப் கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த லீஃப் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவுட்டர்ல இந்த மாரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த லீஃப் வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதையும் அதே மாரி நான் சும்மா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் ஃபெதர் வைன்ஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ வைன்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த லீஃபும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ அடுத்த லீஃப் வந்து பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து வைன்ஸ் கிளாஸ்ல நான் வைன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான். லைட்டா லைன் போட்டு டாட் வச்சு இப்படி லைட்டா இழுத்துக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். லைன் போட்டு டாட் வச்சு இப்படி இழுக்கணும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே வைன்ஸ் கிளாஸ்ல டீட்டெயிலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ லெஃப்ட் சைடு நீங்க போட போறீங்க அப்படின்னா, இப்போ நான் நேரா போடுறேன். ஸோ நேரா லைன் போட்டு டாட் வச்சு இழுத்து விடுறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடுன்னா,
அந்த லைனை வந்து லைட்டாக ரைட் சைடு பார்த்த மாதிரி வளைச்சி டாட் வச்சு இழுத்து விடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி லைட்டாக வளைச்சி டாட் வச்சு இப்படி மேலே இழுத்து விடணும். ஸோ இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு லீஃபு. மண்டலாஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த லீஃப் வந்து மண்டலாஸ்க்கு தான் மேக்ஸிமம் நிறைய யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸி. லைன் போட்டு டாட் வச்சு இப்படி இழுத்து விடணும். ஓகேவா? ஸோ அது அப்படியே ஒரே ப்ரெஷரில் வந்து அப்படியே கொண்டு போங்க. நான் அப்படி தான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லைன் போட்டு டாட் வச்சு அப்படி தனித்தனியாக கை எடுத்து எடுத்து பண்ணாமல் ஒரே ப்ரெஷரில் நீங்கள் கை எடுக்காமல் லைனையும் போட்டுட்டு டாட்டையும் வச்சுட்டு அப்படியே மேலே இழுத்து விட்டிங்கன்னா இந்த டிசைன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லீஃப் பார்க்குறதுக்கு. ஸோ இதை விட ஈஸியாக போடணும்னா இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 3 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே டாட் வச்சு இப்படி இழுத்து விடுங்க. ஸோ உங்களுக்கு நான் போட்ட மாதிரி வரலன்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. லைன் போட்டு அப்படியே கை எடுக்காம டாட் வச்சு இழுத்து விடணும். லைன் போட்டு அப்படியே டாட் வச்சு இழுத்துட்டே போயிட்டு மேலே ஒரு லைன் இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரே ப்ரெஷரில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே டைமில் நீங்கள் இந்த லீஃப் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த லீஃப் பார்க்க அழகாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் போட்டு அப்புறம் டாட் வச்சு அப்புறம் இழுத்து விடுங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அடுத்த லீஃப் பார்க்கலாம். ஸோ மேலே போட்ட மாதிரி ஒரு லீஃப் வந்து வரைஞ்சிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி பக்கத்தில் மேலே எப்படி 3 லீஃப் போட்டனோ ஸோ அதே மாதிரி ப்ராக்கெட் மாதிரி போட்டு ஸோ அதே மாதிரி இந்த 3 லீஃப் வரைஞ்சிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் திலகம் ஷேப் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அது தலைகீழாக போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் திலகம் ஷேப்பை தலைகீழாக போட்டுட்டு அவுட்டரில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அந்த திலகம் ஷேப்பை சுற்றி ஒரு திக் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு இப்போ உள்ளே வந்து ஃபில் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ப்ரெஷரை கொடுத்து. ஸோ இது ஒரு மாதிரி லீஃப். இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இதுவுமே வந்து ஃப்ளோரல் பஞ்சஸில் யூஸ் ஆகும். அரபிக் டிசைன்ஸில் யூஸ் ஆகும். ஸோ கீழே இந்த மாதிரி அந்த ஸ்டெம் இருக்க மாதிரி அழகாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. லைட்டாக இப்படி இழுத்து விடுங்க போதும். ஸோ திரும்ப நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி லீஃப் நான் சொன்னனோ அந்த மாதிரி லீஃபை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ப்ராக்கெட் போட்டு 2 ப்ராக்கெட்டை ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து திலகம் ஷேப் இருக்குல்ல. ஸோ திலகம் ஷேப் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்படி தலைகீழாக போட போகிறீங்க. இந்த திலகம் ஷேப்பை இதுதான் திலகம் ஷேப். இது தலைகீழாக போட்டால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை வந்து இப்படி ட்ரா பண்ண போகிறீங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த திலகம் ஷேப்பை சுற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னா திக்காக ஒரு லைன் போட்டுட்டு மற்றதை ஃபில் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்படி ஸ்டெம் மாதிரி இழுத்து விட போகிறீங்க. இழுத்து விட்டுட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கொடுத்தா இந்த லீஃப் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஓரத்தில் லைட்டாக இப்படி இழுத்து விடுங்க. ஒயின்ஸுக்கு எப்படி இழுத்து விட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பேஸ்ட்லேயே லைட்டாக வந்து இழுத்து விடுங்க. எம்டி டிப்பை வச்சு லைட்டாக இப்படி இழுத்து விடுங்க. ஸோ அவ்வளோதான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ இந்த லீஃப் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக கொண்டு வரலாம். பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அடுத்த லீஃப் வந்து நான் வரைகிறேன். ஸோ நான் போடுற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை லீஃப் உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி 2 லைனாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து இப்படி லைன் போட போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். கீழே இருந்து மேலே லைன் வந்து இப்படி ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ லீஃப் வந்து இப்படி தான் வரையணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ ஸோ உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வந்து லீஃப் அவுட்லைன் கொடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் அதுக்கேற்ற மாதிரி லைனை வந்து ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ட்ரா பண்ணிவிட்டு இப்போது அவுட்டரில் வந்து கொஞ்சம் திக்காக போட போகிறீங்க. ஸோ கீழேருந்து மெலிசாக எடுத்துட்டு லைனை அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து போல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து மெலிசாக இருக்கணும். ஸோ சேம் கீழே இருந்து மெலிசாக எடுத்துட்டு
நடுவுல வந்து நீங்க பிரஷர் குடுத்து போல்டு பண்ணிட்டு, மேல போக போக சின்னது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அது பார்க்க அழகா இருக்கும். ஸோ இப்ப சென்டர்ல இருக்க லைனையும் திக்கா போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இது ஒரு லீஃபு. இதுவுமே வந்து ஃப்ளோரல் பஞ்சஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப அதே வந்து நான் மேங்கோ ஷேப் மாரி வரையிறேன். ஸோ எப்படி வேணாலும் வரையலாம். இப்படியும் வரையலாம். லீஃப் மாரியும் போடலாம். இப்படி எஸ் மாதிரி வரைஞ்சுக்கோங்க ஸ்லாண்டிங்கா வரைஞ்சுட்டு, கீழ இருந்து அந்த எஸ் கூட ஒரு கர்வ் மாதிரி போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, நடுவுல இந்த மாரி 2 லைன் வந்து டிரா பண்ணிக்க போறீங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிள். டிரா பண்ணிட்டு அதே மாரி லைன் போட போறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி உங்களோட ஸ்டைல்ல இந்த லீஃப் நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வருமோ அது மாரி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். அது என்னன்றத நான் சொல்றேன். ஸோ இப்ப லைன் ஃபுல்லா நான் போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அவுட்டர்ல வந்து இந்த மாரி திக்கா வந்து போட்டுட்டு, சென்டர்ல இருக்குல்ல, ஸோ அந்த லைன் வந்து அப்படியே விட போறேன். ஸோ அவ்வளோதான் இதுல வித்தியாசம். ஒண்ணும் பெருசா கிடையாது. ஸோ நடுவுல இருக்க லைன அப்படியே விட போறோம். அவ்வளோதான். இந்த மாரி ஒரு லீஃபு. ஸோ இப்ப அடுத்த லீஃபு. ஸோ லீஃப் நீங்க டிரா பண்ணிட்டு, சேம் இதே தான் சின்னதா போட்டு 3 லீஃபா போட போறீங்க. ஓகேவா? இப்ப நான் வரைஞ்சேன்ல, ஸோ சேம் இதே லீஃப சின்னதா போட்டு 3 லீஃபா வரைஞ்சு, இந்த மாரி சைட்ல வந்து லைன் டிரா பண்ணிட்டு, அவுட்டர்ல வந்து திக்கா ஃபில் பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு லீஃப் நான் வரைஞ்சிருப்பேன். ஆக்சுவலா அது வரையும்போது வீடியோ வந்து நானு ஆன்ல இருக்குன்னு நெனச்சுட்டேன். பட் ஆனா வீடியோ ஆஃப்ல இருந்திருக்கு. ஸோ இன்னொரு லீஃப் நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த லீஃப்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ அடுத்த லீஃப் பார்க்கலாம். ஸோ சேம் வந்து நான் லீஃப் வந்து எப்படி வரைவேனோ, ஸோ இதுதான் என்னோட ஸ்டைல். நான் இப்படி தான் லீஃப் வரைவேன். ஸோ அதே மாரி லீஃப் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஸோ அந்த மாரி வரைஞ்சுட்டு எல்லாமே ஈக்குவல் பார்ட்டா ஓகேவா? ஸோ இந்த காஃபி பீன் இருக்கும்ல, ஸோ அதுதான் வரைய போறோம். ஈக்குவல் பார்ட்டா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு லைன் போட்டு, ஃபர்ஸ்ட்டு 2 லைன வந்து உள்ள வந்து திக்கா குடுத்து ஃபில் பண்ணிட்டு, நடுவுல இருக்க கேப்ப விட்டுட்டு, அடுத்து போட்டிருக்கிறத வந்து திக்கா ஃபில் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். காஃபி பீன் இருக்குல்ல, ஸோ அதுதான். அந்த காஃபி பீன் லீஃப் தான். ஸோ ஒண்ணுமே இல்ல. லீஃப் மாரி ஸ்லாண்டிங்கா ஒரு எஸ் மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழ இருந்து மேல வந்து இப்டி கனெக்ஷன் பண்ணி விடுங்க. விட்டுட்டு சென்ட்ரல் இருக்குல்ல, ஸோ வந்து லைன் வந்து இந்த மாரி சேம் எஸ் மாதிரியே ஒரு 2 லைன் டிரா பண்ணிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் 2 லைனுக்கு உள்ள ஃபில் பண்ணிட்டு, சென்டர்ல விட்டுட்டு, லாஸ்ட் இருக்க 2 லைன வந்து உள்ள ஃபில் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் அந்த 3வது இருக்க லீஃபும் வரைஞ்சுக்கணும். இந்த லீஃபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பெருசு, சின்னது சைஸ்க்கு ஏத்த மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த லீஃபு இது அவ்ளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லீஃபோட அவுட்லைன் போட்டுட்டு, இப்ப நான் வரையிற மாதிரியே வரைஞ்சுக்கோங்க. ஸோ யூ ஷேப் இருக்குல்ல, ஸோ அத. ஸோ சேம் இத நீங்க எந்த ஷேப்க்குள்ள வேணாலும் இந்த டிசைன வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி இப்படி ஒரு யூ ஷேப்பு, அத விட பெருசா ஒரு யூ, பக்கத்துல லெஃப்ட்ல ஒரு யூ, சென்டர்ல ஒரு யூ, திரும்ப ரைட்ல ஒரு யூ மாரி, யூ வந்து தலைகீழா போட்டா எப்படி இருக்கும்? ஸோ 3 யூவ வந்து கனெக்ஷன் பண்ணி போட்டா எப்படி இருக்குமோ, அந்த மாரி போட்டுட்டு, அத வந்து போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிட்டு, இப்போ உள்ள வந்து ஃபில் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ இந்த லீஃப் வந்து அந்த அளவுக்கு பெருசா யூஸ் ஆகாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிராக்டிஸ் பண்றதுல தப்பு இல்ல. நமக்கு கை வந்து வளையும். ஸோ எந்த டிசைன் போட்டாலும். ஸோ இந்த மாரி உள்ள நான் ஒண்ணு போட்டிருக்கேன்ல. ஸோ அது வந்து கோலம் போட்றீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து இந்த டிசைன் நெறையா வரும். ஸோ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். கோலம் போடுற மாதிரி தான். இப்போ வந்து அவுட்டர்ல வந்து ஃபுல்லா அவுட்டர் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம் அழகா. டிரா பண்ணிட்டு அதுக்கு கீழலாம் வந்து அந்த ஸ்டெம் இருக்க மாரி இப்படி லைட்டா இழுத்து விட்டுக்கலாம். பார்க்க அழகா இருக்கும். ஸோ இதுல தான் இது வரையணும் அப்படின்னு இல்ல. இன்னொன்னு அரச மர இலை மாதிரி பெருசா அரச மர இலை எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வைடா டிரா பண்ணிட்டு, அதுக்குள்ள இந்த
யூ ஷேப்ப வந்து தலைகீழா போட போறீங்க. ஓகேவா? ஸோ யூ போட்டுட்டு, அத விட பெருசா ஒரு யூ, அப்புறம் கீழ சின்னதா ஒரு யூ. ஸோ அவ்வளோதான். இப்போ இத வந்து திக்கா ஃபில் பண்ணிட்டு, உள்ள வந்து மேலேயும் திக் லைன் போட்டுட்டு, உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் வந்து நம்ம அவ்ளோ எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எங்கேயாவது ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணலாம். இல்ல யாராவது வரைஞ்சிருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த லீஃப் வந்து நான் சொல்றேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ டியர் ட்ராப்ஸ் வச்சு தான் வந்து இந்த லீஃப வந்து வரைய போறோம். ஸோ ரொம்ப 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 சிம்பிள். எப்பவும் போடுற மாரி லீஃப் வந்து 2 லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 லீஃப் மட்டும் போதும். ஸோ 2 லீஃப் வந்து ட்ரா பண்ணிட்டு, அந்த லீஃபோட அவுட்டர்ல திக் லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ திக்கா ஃபில் பண்ணிக்கோங்க அவுட்டர்ல. அவுட்டர் லைன் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர்ல கேப் இருக்கா? 2 லீஃப்க்கும் சென்டர்ல அங்க தான் வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து வரைய போறோம். ஸோ டாட் வச்சு லைன் எடுத்து விட போறோம். ஸோ டியர் ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படின்றத டியர் ட்ராப்ஸ் கிளாஸ்ல வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பாருங்க. ஸோ இப்போ இந்த லீஃப்குள்ள வந்து இப்படியே எம்ப்டியா விடாம சும்மா லைட்டா டாட் டாட்டா வச்சா பார்க்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுவுமே இம்பார்ட்டன்டான லீஃப் தான். இது வந்து அரபிக் டிசைன்ஸ்ல ஃப்ளோரல் பஞ்சஸ்ஸு அந்த மாரி வெஸ்டர்ன் மெஹந்தி டிசைன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்த டிசைன் வந்து வி ஷேப் போட்டுக்கோங்க. வி ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டா வி வந்து போடாம இந்த மாரி வளைச்ச மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் ஃபெதர் வைன்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வைன்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபெதர் வைன்ஸ் எப்படி போடணுமோ சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் எடுத்து லைட்டா ப்ரெஷர குடுத்துட்டு மேல வந்து லைட்டா இழுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த சென்டர்ல வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து போட போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டியர் ட்ராப்ஸு, ஃபெதர் வைன்ஸ் எப்படி போடணும், இது எல்லாமே வந்து நான் தனித்தனி கிளாஸா வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கிளாஸ பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அவ்வளோதான். இந்த லீஃப்மே வந்து இம்பார்ட்டன்டான லீஃப் தான். ஸோ இதையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன். லைட்டா லைன் போட்டு ப்ரெஷர் குடுத்து இப்படி மேல பார்த்த மாரி இழுத்துட்டே வரீங்க அவ்வளோதான். லைட்டா லைன் போட்டு ப்ரெஷர் குடுத்து மேல பார்த்த மாரி இப்படி இழுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உள்ள வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த லீஃப்லாம். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவலா இந்த லீஃப் போட மறந்துட்டேன். அதனால தான் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, திலகம் ஷேப் இருக்குல்ல, ஸோ அத வந்து தலைகீழா போட போறீங்க. ஸோ அவ்வளோதான் தலைகீழா போட்டு லீஃப் வந்து ட்ரா பண்ணிட்டு வரப்போறீங்க. திலகம் ஷேப்ப தலைகீழா போட்டா இப்படி தானே இருக்கும். ஸோ சேம் அதே தான். அந்த திலகம் ஷேப்ப இந்த ஸ்லாண்டிங் எஸ் மாரி போட்டோம்ல, ஸோ அந்த லைனுக்கு ஏத்த மாதிரி வளைச்சு வளைச்சு போட போறீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த லீஃபுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வந்து வைன்ஸா கூட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு, நடுவுல அதுக்கு பக்கத்துல ஒரு லைன் போட்டு டாட் கூட வப்பாங்க. ஸோ இத வச்சு தான் வந்து எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்ற இந்த லீஃப்லாம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ நான் இத போட்டு முடிச்சுட்டேன். சென்டர்ல வந்து லைன வந்து கொஞ்சம் திக்கா போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாரி எம்ப்டியாவும் போடலாம். இன்னொன்னு நான் போட்டு காமிக்கிறேன் சின்னதா. இது வந்து உள்ள வந்து ஃபில்லிங் குடுக்க போறோம். ஸோ சேம் அந்த திலகம் ஷேப்ப போட்டுட்டு 2 சைடும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடும் ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து ப்ரெஷர் குடுத்து திக்கா ஃபில் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ சென்டர் லைன் வந்து திக்கா போட்டுட்டு, உள்ள வந்து ப்ரெஷர் குடுத்து திக்கா ஃபில் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த லீஃப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. இந்த லீஃப் நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப வந்து மயில் இறகு மாதிரி இருக்கும். இந்த லீஃப் பார்க்க. ஸோ லீஃபோட அவுட்லைன் வரைஞ்சிட்டு, திலகம் ஷேப் இருக்குல்ல, ஸோ அத வந்து தலைகீழா இந்த மாரி பெருசா போட்டுக்கோங்க. 2 திலகம் ஷேப் போட்டுட்டு, உள்ள வந்து டாட் வச்சு இப்படி டியர் ட்ராப் வந்து போடுங்க அவ்வளோதான். ஸோ டாட் வச்சு லைன் இழுத்து விட போறீங்க. நம்ம வந்து அவுட்டர்ல ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ அங்கருந்து
கீழ அந்த திலகம் ஷேப் கூட வந்து கனெக்ட் பண்ணி விட போறீங்க. ஸோ இந்த லீஃபுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்குலாம் இந்த மாரி தான் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அதனால இந்த லீஃபுமே நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது லீஃப்ன்னு சொல்லலாம், பீகாக்கோட ஃபெதர்ன்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இத வந்து பெருசாவும் போடுங்க, சின்னதாவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி போட்டுட்டு, திலகம் ஷேப்ப வந்து தலைகீழா போட்டுக்கோங்க. போட்டுட்டு, உள்ள வந்து டியர் ட்ராப் வச்சுட்டு, மேல வந்து லைன் வந்து ட்ரா பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். ட்ரா பண்ணிட்டு, ஓரத்துல வந்து போல்டு பண்ணிக்க போறீங்க. அவுட்லைன் வந்து. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லீஃப் வந்து இந்த மாரி ஸ்லாண்டிங்கா ஒரு எஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, கீழ இருந்து லென்த்தா ஒரு லைன் போட்டுட்டு, இப்படி வளைச்ச மாரி போட்டுட்டு, மேல அதே அந்த லென்த்தான லைன்லேருந்து இப்படி லைட்டா ஒரு லைன் ஓகேவா? லைட்டா இப்படி கர்வ் போட்டுக்கோங்க. சேம் கீழ இருந்து இப்படி வளைச்ச மாதிரி ஒரு லைன் பெருசா, திரும்ப சின்னதா ஒரு லைன். வளைச்ச மாதிரி பெருசா ஒரு லைன், சின்னதா ஒரு லைன். ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து இந்த லீஃப் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே போட்டதால இந்த மாரி வந்துச்சு. ஆக்சுவலா இது இந்த மாரி வராது. அந்த ஷேப்பு மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. லென்த்தா ஒரு லைன், அப்ப அந்த லென்த்லேருந்து கீழ குட்டியா ஒரு லைன். ஸோ லென்த்தா ஒரு லைன், குட்டியா ஒரு லைன். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த இதுல இது எப்படி ப்ராப்பரா வரையணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த மாரி போட்டுட்டு உள்ள வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஷேடிங்ஸ் குடுத்துக்கலாம். ஷேடிங்ஸ் கிளாஸ் வந்து இன்னும் நான் சொல்லி தரல. அதனால நீங்க லைட்டா லைன் மாரி கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அடுத்த இது கவனமா கவனிங்க. ஸோ சேம் ஸ்லாண்டிங்கா ஒரு எஸ் மாதிரி போட்டுட்டு, கீழ இருந்து லென்த்தான ஒரு லைன், அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்த மாரி லைட்டான ஒரு லைன். ஓகேவா? ஸோ ஒட்டி ஒட்டி போடணும். இந்த மாரி கேப் இருக்குல்ல, ஸோ இந்த கேப் வராம ஒட்டி ஒட்டி போட போறீங்க. கீழ இருந்து சேம் லென்த்தான ஒரு லைன், பக்கத்துல சின்னதா ஒரு லைன். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இந்த லைன ஃபுல்லா போட்டுட்டு வர போறீங்க. பார்க்க இது ஒரு லீஃப். இந்த லீஃப்லாம் நீங்க வரைஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் போடணும் இத. இதுதான் ப்ராப்பரான லீஃபு. மேல போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப்க்காக மட்டும் தான் நான் போட்டு காமிச்சேன். ஸோ கீழ இது மாரி போட்டுட்டு, இப்போ அவுட்டர்ல வந்து இந்த மாரி திக் பண்ணிக்கோங்க. திக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வர மாரி ட்ரா பண்ணீங்கன்னா, பார்க்க இன்னும் அழகா இருக்கும். ஸோ இது இந்த ரோஜாவோட லீஃப் இருக்குல்ல, ரோஜா பூவோட லீஃபு முள்ளு முள்ளா இருக்கும் அந்த லீஃப் பார்க்க. ஸோ அந்த மாரி தான் இருக்கும் இது. ஸோ மேல போட்டிருக்க மாரி நீங்க போடக்கூடாது. ஓகேவா? கீழ இருக்க மாரி தான் போடணும். ஸ்லாண்டிங்கா ஒரு எஸ் மாரி போட்டுட்டு, கீழ இருந்து லென்த்தா ஒரு லைன், சின்னதா ஒரு லைன். பக்கத்துல எடுக்கணும். ஓகேவா? ஸோ கேப் விடாம அந்த கீழ போட்டிருக்க அந்த லைன் கூட ஒட்டி ஒட்டியே இந்த மாரி லென்த்தா ஒரு லைன், சின்னதா ஒரு லைன், லென்த்தா ஒரு லைன், சின்னதா ஒரு லைன். ஸோ அந்த மாரி போடணும் அவ்வளோதான். போட்டுட்டு அவுட்டர்ல வந்து போல்டு பண்ணிக்கோங்க. அதாவது டார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். சிம்பிள். பார்க்க இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த லீஃபுமே வந்து நம்ப யூஸ் பண்ணுவோம். இதையுமே கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உள்ள வந்து நீங்க ஷேடிங்ஸ் குடுத்தாலும் குடுத்துக்கலாம். இல்ல இந்த மாரி லைட்டா லைன் மாரி போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஷேடிங்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. லைட்டா லைட்டான ப்ரெஷர்ல பேஸ்ட்ட வந்து என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாரி லைட்டா லைன் போட்டுட்டு, மேல கீழ, மேல கீழ அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி இப்படி உங்களோட டிப்ப வந்து மேல கீழ, மேல கீழ இந்த மாரி போட போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஷேடிங்ஸ் கிளாஸ்ல வந்து அது உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன். ஸோ இப்போதைக்கு நீங்க ஷேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஸோ நான் பண்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, நான் பண்ற மாரி பார்த்து பண்ணிக்கோங்க. இல்லன்னா லைன் கூட நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஷேடிங்ஸ் தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து ஷேடிங்ஸ் குடுத்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இந்த லீஃப் நடுவுல இருக்க லைன வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கோங்க. பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஸோ இந்த லீஃப்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ அடுத்த லீஃப்க்கு சேம் ஸ்லாண்டிங் எஸ் ட்ரா பண்ணிட்டு, நம்ப இந்த ஃபெதர் வைன் படிச்சோம்ல, அதேதாம்மா. ஃபெதர் வைன் வந்து வரைய போறோம் அவ்வளோதான். இந்த ஃபெதர் வைன்ஸ்லாம் வந்து நான் வைன்ஸ் கிளாஸ்ல வந்து போட்டிருக்கேன். ஸோ அத பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ பாருங்க. ஸோ எல்லாமே ஒரு கிளாஸ பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஃபெதர் வைன்ஸ் வந்து நான் வரைஞ்சு முடிச்சுட்டேன். ஸோ இந்த லைனு கீழ இருக்க லைன் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஏன்னா ஃபெதர் வைன்ஸ்னாலே ஞாபகம் வர வேண்டிய விஷயம், கீழ பெருசா இருந்து மேல போக போக சின்னதா போணும். ஸோ நடுவுல இருக்க லைன வந்து போல்டு பண்ணிக்கிறேன். பார்க்க வந்து இந்த இறகு மாதிரியே இருக்கா? ஸோ கீழ வந்து சேம் ஸ்லாண்டிங் எஸ் மாரி ஒரு லைன் போட்டுட்டு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லீஃப் சும்மா லைட்டா ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் அப்படியே வந்து ஃபெதர் வைன் மாரி வரைய போறீங்க. ஸோ அந்த லீஃபோட அவுட்லைன் போட்டிருக்கீங்கல்ல. ஸோ இந்த ஸ்லாண்டிங் எஸ் லைன்ல இருந்து அந்த லீஃப் அவுட்லைனுக்கு இப்படி ஸ்லாண்டிங் எஸ் மாதிரியே வந்து கனெக்ட் பண்ண போறீங்க. அதாவது ஃபெதர் வைன் ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆனதால இந்த ஃபெதர் வைன் வந்து நான் இந்த மாரி ஷேப் எதுவுமே போடாம நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ இது பார்க்க வந்து ஒரு லீஃப் மாரி இருக்கா? ஸோ இதுதான் வந்து லீஃப் ஃபெதர் வைன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவுல வந்து இந்த மாரி திக்கா போட்டுக்கோங்க. அந்த ஸ்லாண்டிங் எஸ்ஸ போட்டுட்டு, அவுட்டர்ல வந்து ஸோ பக்கத்துல ஒரு லீஃப் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த லீஃபோட அவுட்லைன் குடுங்க. டா லென்த்தான ஒரு லைன், சின்ன லைன். லென்த்தான ஒரு லைனு, சின்ன லைன் அவ்வளோதான். லென்த்தா ஒரு லைன், அப்படியே கீழ பார்த்த மாரி சின்னதா ஒரு லைன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுவுமே ஒரு வகையான லீஃப் தான். இதுவுமே வந்து அரபிக் டிசைன்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ இப்போ அடுத்தது சேம் இதே மாரி தான். இதே ஃபெதர் வைன்ஸ் தான். ஸோ வரைய போறோம். லீஃபோட அவுட்லைன் போட்டுட்டு, அந்த ஃபெதர் வைன் எப்படி வரையுமோ, ஸோ அந்த மாரி வரைஞ்சுக்க போறோம். ஃபெதர் வைன்ஸ் வரைஞ்சிட்டு, இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வைன்ஸ் கிளாஸ்ல போயிட்டு பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ இந்த லீஃப் வந்து ஒண்ணோட ஒண்ணு கனெக்ஷன் பண்ணி போட்டோமா? இப்போ இது வந்து கனெக்ஷன் பண்ணாம இப்படி லைட்டா ஓகேவா? ஒரே ப்ரெஷர குடுத்து லைட்டா கேப் விட்டு விட்டு லைட்டா சின்ன சின்ன லீஃப் மாரி வரைய போறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த லீஃப் ஒண்ணுமே இல்ல. ஸோ ஆல்ரெடி வரைஞ்ச லீஃபே தான். அது சும்மா நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல கேப் இருக்கேன்னு சொல்லிட்டு வரையறேன். வரைஞ்சிட்டு உள்ள வந்து இந்த மாரி லைன் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லீவ் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த கிளாஸ்ல நீங்க என்ன விஷயங்கள்லாம் புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்குல்ல, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல போட்ட லீஃப் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கனோ அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் எல்லா லீஃபுமே வரும். ஸோ அந்த நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கனோ அந்த லீஃப் தான் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற லீஃப்லாம் நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஃப்ரீ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எப்படி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நான் என்ன கிளாஸ்லாம் போட்டிருக்கனோ ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ் அதாவது உங்களோட பொன்னான டைமை என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.